जय जगत्माता बगलामुखी ओम ह्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय ह्रीं ओम स्वाहा. முன்னாடி ஒரு வீடியோவிலே சொல்லியிருந்தேன், உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன யோகங்கள் இருக்கு, டோட்டலாக ஜாதகம் யோகம் உள்ளதா இல்லாததா என்று தெரிஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி யோகம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அதையும் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். யோகம் என்ற வார்த்தைக்கு பாக்கியம் என்றும் அர்த்தம் உண்டு. அதுபோல ஒரு பர்டிகுலர் ரீதியில் கிரகங்கள் சேரும் பொழுது, அதாவது கிரக சேர்க்கை, அதற்கு யோகம் அப்படி சொல்லுவாங்க. அப்போ ஜோதிஷ சாஸ்திரத்திலே உள்ள யோகம் என்றால் பாக்கியம் அப்படி மட்டும் நினைக்கக்கூடாது. பாக்கிய யோகங்களும் இருக்கு, தரித்திர யோகங்களும் இருக்கு. அப்போ யோகம் என்று சொல்லப்பட்டது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில், ஒரு பர்டிகுலர் ரீதியில் கிரகங்கள் சேரும் பொழுது திருஷ்டி கொண்டோ, அதாவது பார்வையினாலேயோ ஒன்று சேர்ந்தோ இருக்கப்பட்டதுக்கு தான் யோகம் என்று சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் சில ஸ்பெஷல் விஷயங்கள் நம்ம வாழ்க்கையிலே நடக்கும். வாழ்க்கையே அதை பேஸ் பண்ணி அந்த அனுபவங்கள் வாழ்க்கையிலே நமக்கு உண்டாகும். அதுக்கு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், இந்த கடிகாரம் இருக்கு இல்லையா, வாட்ச், அந்த வாட்சில் அந்த முள் ஊசி அப்படித்தானே சொல்லுவோம், நீடில் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் பர்டிகுலராக சில இடங்களில் அந்த நீடில் சேரும்போது டாங் 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 மணி அடிக்கும் இல்லையா? அது எப்பொழுதும் அடிக்கிறது இல்லை. சில கிளாக்கில் எல்லாம் 12 மணிக்கு அடிக்கும், 12:15 அடிக்கும், 12:30 அடிக்கும், 12:45 அடிக்கும், 1 மணிக்கு, இந்த மாதிரி. அதே போல் ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் நம்ம பிறந்த போது உள்ளது தானே ஜாதகம். அதில் அந்த பிறந்த டைமில் அந்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருந்ததோ அதுதான் ஜாதகம் என்று சொல்லப்பட்டது. அதில் அந்த பிளானட்டரி பொசிஷன் சில பர்டிகுலர் ஸ்பெஷலாக இருக்கப்பட்ட சில யோகங்கள் தரும். அது நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம். இப்போ முதல்ல, அதாவது ஜோதிஷ சாஸ்திரத்தில் 400 யோகங்கள் இருக்கு. அந்த 400ல் முக்கியமாக உள்ளது தான் ஒரு 300 யோகங்கள். அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கப்பட்டது 80 யோகங்கள் இருக்கு. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கே பார்க்கலாம். உங்களுடைய ஜாதகத்தை இப்படி எடுத்து வச்சுட்டு நான் சொல்லப்பட்டது கவனமாக நீங்கள் பார்த்து படித்தாச்சுன்னால், ஆஹா, நம்ம ஜாதகத்தில் இந்த அளவுக்கு யோகங்கள் இருக்கா அப்படின்னு உங்களுக்கே கண்டுபிடிக்க முடியும். அப்போ முதல்ல அந்த 80 யோகங்கள் என்ன என்று சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த யோகம், அந்த பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருந்தால் இந்த யோகம், அதே சொல்கிறேன். அது ஒவ்வொரு ஜாதகத்தை காட்டிக்கொண்டு, அந்த கிரக நிலையை காட்டிக்கொண்டு சொல்கிறேன். அதோட பலம், ஒவ்வொரு யோகம், அந்த யோகத்தோட பலன் என்ன, இதையும் சொல்லி வருகிறேன். அதோட ஆரம்பம்தான் இந்த வீடியோ. இப்போது நான் சொன்னேன் 80 யோகங்கள், டோட்டலாக 400 யோகங்கள். அதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கப்பட்ட 80 யோகங்கள், அதுக்கு என்னென்ன பேர் அப்படின்னு நமக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்டில் ருச்சக மகாயோகம், ருச்சக மகாயோகம். அடுத்தது பாத்ர மகாயோகம், ஹம்ச மகாயோகம், மாலவ்ய மகாயோகம், சச மகாயோகம். இப்படி 1 2 3 4 5 இந்த 5 யோகங்களையும் சேர்த்து பஞ்ச மகா புருஷ யோகங்கள் அப்படி சொல்லுவாங்க. அதாவது செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த 5 கிரகங்கள். இந்த 5 கிரகங்களும் ஒன்று சேர வேண்டாம். இந்த 5 கிரகங்களை கொண்டுதான், அதாவது செவ்வாயை கொண்டு ருஜக மகாயோகம் உண்டாகும், புதனை கொண்டு பாத்ர மகாயோகம் உண்டாகும், குருவை கொண்டு ஹம்ச மகாயோகம் உண்டாகும்,
சுக்கிரனை கொண்டு மாளவிய மகா யோகம் உண்டாகும். சனியை கொண்டு சச மகா யோகம் உண்டாகும். இந்த 5ம் ராஜயோகங்களே தான். ஜோதிஷத்தில் உள்ள ரொம்ப டாப் ராஜயோகங்கள் தான் இந்த 5ம். இதுக்கு பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படின்னு பேர். இந்த பஞ்சமகா புருஷ யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா என்று நமக்கு அடுத்த இப்படி ஃபாலோ பண்ணி வாங்க. அப்போ உங்களுக்கு அந்த யோகங்களே பிளானட்டரி பொசிஷனோடு கூட உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அப்போ அந்த பஞ்சமகா புருஷ யோகம், அதுக்கப்புறம் கஜகேசரி யோகம், சுனபா யோகம், அனபா யோகம், துருதுரா யோகம், ஹேமத்ரும யோகம், வேசி யோகம், வாசி யோகம், உபயசரி யோகம், அதி யோகம், சக்கரவர்த்தி யோகம், சாப யோகம், தண்ட யோகம், சக்கர யோகம், சமுத்திர யோகம், பாஸ்கர யோகம், மருது யோகம், இந்திர யோகம், சகட யோகம், அமலா யோகம், சுபகர்த்தரி யோகம், பாபகர்த்தரி யோகம், பர்வத யோகம், காலசர்ப்ப யோகம், அசனிபாத யோகம், காகல யோகம், மாலிகா யோகம், சாமர யோகம், சங்க யோகம், சரப யோகம், கோள யோகம், யுக யோகம், சூல யோகம், கேதார யோகம், பாஷ யோகம், தாம யோகம், வல்லகி யோகம், லக்ஷ்மி யோகம், பாரிஜாத யோகம், பகுபார்யா யோகம், மகா தனிக யோகம், மகா பாக்ய யோகம், வசுமது யோகம், சந்திர மங்கள யோகம், நிபுண யோகம், தாரித்ரிய யோகம், தன யோகம், துர்யோகம், அகண்ட சாம்ராஜ்ய யோகம், துவஜ யோகம், சிம்ஹாசன யோகம், சரஸ்வதி யோகம், வாகன யோகம், கிருஹலாப யோகம், லக்ஷ்மி நாராயண யோகம், இச்சா மிருத்யு யோகம், மத்யபானி யோகம், ஸ்ரீநாத யோகம், கல்க யோகம், சதுஷாகர யோகம், சாப யோகம், பேரி யோகம், குசும யோகம், ஜய யோகம், வித்யுத் யோகம், கர்ம சாம்ராஜ்ய யோகம். கர்மம் என்றால் தொழில் அப்படின்னு அர்த்தம். கர்ம சாம்ராஜ்ய யோகம், கர்ம ஜெய யோகம், ராஜயோகங்கள் 9. அப்போ இந்த 72 அல்லாமல் 72 அதில் 72வது ராஜயோகம்னு போட்டிருக்கு இல்லையா, அதில் அந்த ராஜயோகங்கள் 9 இருக்கு. அந்த 9 ராஜயோகங்களுக்கும் தனித்தனி பேர்கள் இல்லை. டோட்டலாக 9 ராஜயோகங்கள். அதாவது இந்த 71 72ன்னு போட்டிருக்க ராஜயோகங்கள் 9. அப்போ 71 + 9 அப்படி டோட்டலாக 80 யோகங்கள் இருக்கு. அதில் இந்த ராஜயோகங்கள் 9 என்று சொல்லப்பட்டதுக்கு தனித்தனி பேர் இல்லை. யோகங்கள், ராஜயோகங்கள், அது ராஜயோகங்களே தான். இனி இந்த அப்போ இவ்வளவு இந்த 80 யோகங்கள் இருக்கு இல்லையா, இந்த 80 யோகங்களும் யோகம் என்றால் பாக்கியம் என்ற அர்த்தம். அப்போ எல்லாமே பாக்கிய யோகங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். இதிலே தோஷமுள்ள யோகங்களும் இருக்கு, நல்ல யோகங்களும் இருக்கு. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் இதிலே எந்த யோகம் இருக்கு, அந்த யோகத்துக்கு என்ன பலன், அது லைஃப் லாங் அப்படி இருக்குமா
இல்லை எந்த தசா காலத்தில் அது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ சிலவருக்கு வாழ்க்கையின் ஆரம்பம் எல்லாம் தரித்திர யோகமாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்வாங்க. பல பேர் இங்கே ஜாதகம் பார்க்க வரப்பட்ட பல பேரை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாழ்க்கையில் ஆரம்பம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது சுவாமி, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, இப்போ தான் நாங்கள் சந்தோஷமாக எல்லா சௌபாகியத்துடன் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் அப்படி சொல்லப்பட்டவர் இருக்குது. அதே மாதிரி ஆரம்ப காலம் வாழ்க்கை ஒரு 20 வருஷம் முன்னாடி எல்லாம் ராஜகீயமாக வாழ்ந்து கொண்டிருந்தேன், எல்லா சௌபாகியங்களும் இருந்தது, இப்போ எல்லாமே அழிஞ்சு போச்சு, இப்போ ஒன்றுமே இல்லை, பங்களாவில் இருந்த நாங்கள் ஒரு வாடகை வீட்டிலே இருக்கோம் இப்படி சொல்லப்பட்டவரும் இருக்கு. அப்போ எதனால இப்படி எல்லாம் வருது? அது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கப்பட்ட இந்த மாதிரி உள்ள யோகங்களினால தான் இப்படியெல்லாம் உண்டாகிறது. அப்போ என்ன பண்ணணும்னா, இது சாஸ்திரம் சரியாக தெரியாத ஒரு ஜோதிஷிக்கிட்ட நீங்கள் உங்களோட ஜாதகம் எடுத்துகிட்டு போயாச்சுன்னா, அவங்க ஜாதகத்தில் தரித்திர யோகம் இருக்குது, அவங்க சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது நல்லதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சிலப்போ நல்ல யோகங்களே இருக்கும், ஐயோ அப்படி ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது அது கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் நல்ல விஷயம் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த விஷயங்கள் இப்போ சொல்லி வர்றது. இப்போ முதல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம படித்தாச்சு இல்லையா, உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இனி இது ஒவ்வொரு யோகங்கள் அது என்ன, அதோட பலன் என்ன, அதுதான் சொல்ல போகிறேன். ஜெகத்மாதா மகாதேவியின் கிரகத்தால் உங்களுக்கு சர்வகாரிய சித்தி உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன்.